எரிகோ கோட்டை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பெரிய பலத்ததா இருந்துச்சு. ஆனா 7 நாட்கள் ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் கடப்பாரையும் சுத்தியலையும் எடுத்துட்டு வாங்கயா அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு ரூல்ஸ் அப்படிதான், நீங்க துதிச்சுட்டே இருங்கப்பா. துதிக்க 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 எரிகோ கோட்டை இடிந்து விழும். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் சத்துரு கட்டி இருக்கிற கோட்டைகள் இந்த ஆண்டு முடிவிற்கு வருகிற ஆண்டு. அந்த கோட்டைகள் தகர்க்கரிக்கப்படுகிற ஆண்டு. ஆமென். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோக்கள் அப்படியே விழுந்து போகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிரசன்னத்தினால் மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். நீங்க ஆராதிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் வரும். கர்த்தருடைய பிரசன்னம் வந்துச்சு அப்படின்னா மலைகள் பர்வதங்கள் பிரச்சனை அப்படி எப்படி போகும்னா அப்படியே உருகி அது ஒண்ணும் இல்லாம போகும்.